ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஷார்ட்ஸ் வீடியோக்கு எப்படி தனியாக தம்ப்நெயில் செட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ நார்மலாக நீங்கள் ஒரு நார்மல் வீடியோ அப்லோட் பண்ணும்போது அதுக்கு நம்ம தனியாக தம்ப்நெயில் எப்போ வேணால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஆனால் ஷார்ட்ஸ் வீடியோ அப்படி இல்லை. நம்ம வீடியோ போடும்போது மட்டும்தான் அந்த தம்ப்நெயில் செட் பண்ண முடியும். அதுவும் அந்த வீடியோவில் இருக்கிற அந்த கிளிப்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம தம்ப்நெயில் செட் பண்ண முடியும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா அதாவது அந்த வீடியோ கிளிப்ஸுக்கு சம்பந்தமான ஒரு தம்ப்நெயில் நம்ம ஆல்ரெடி செட் பண்ணி வச்சு அதை அந்த வீடியோவோட நம்ம எடிட் பண்ணி அதை எக்ஸ்போர்ட் பண்ணி எடுத்து நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். அது எப்படி நம்ம பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த அப்ளிகேஷனில் வச்சு தான் நம்ம அதை மேக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த அப்ளிகேஷன்லாம் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த எல்லா அப்ளிகேஷனும் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் அவைலபிள் தான், எல்லாம் ஃப்ரீ தான். இதுக்கு முன்னாடி உங்களோட ஷார்ட்ஸ் வீடியோ நீங்கள் VN இல்லாமல் வேறு ஏதாச்சும் ஆப்பில் நீங்கள் எடிட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஆப்பில் நீங்கள் எடிட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா VN ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா உங்களோட வீடியோ ஏதோ அந்த வீடியோவை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்னோடய வீடியோவை செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவுக்கு தான் இப்போ நம்ம தம்ப்நெயில் செட் பண்ண போகிறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் இருக்கிற கிளிப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை உங்ககிட்ட ஆல்ரெடி எக்ஸ்ட்ரா ஏதாவது ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சுருக்கீங்க அப்படி இருந்தாலும் ஓகே தான். இப்போ இதில் உங்களுக்கு எதாவது நல்ல கிளிப்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சதுக்கப்புறமா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்ச அந்த ஃபோட்டோவும் யூஸ் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு வேறு எதாவது ஃபோட்டோ வைக்கணும், அதாவது வேறு ஏதாவது அந்த கண்டென்ட் சம்மந்தமாக நீங்கள் ஆல்ரெடி எதாவது ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கீங்க, அந்த ஃபோட்டோவும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன். இந்த கண்டென்ட்டுக்கு சம்மந்தமான மாதிரி ஒரு தம்ப்நெயிலை இப்போ எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்காக ஓகே, இதை ஃபஸ்ட்டு நான் சேவ் பண்ணிடுறேன். ஓகே, ஆல்ரெடி நான் அந்த தம்ப்நெயில் மேக் பண்ணிவிட்டேன். அது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி தான் மேக் பண்ண போகிறோம். இது எப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ இந்த ஃபோட்டோ தான் நான் அந்த தம்ப்நெயில் மேக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண போகிறேன். இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீட்டெயிலாம் அவ்வளோ இல்லை. அதனால் இதை கொஞ்சம் ஸ்மூத் பண்ணுறதுக்காக ரெமினியில் அப்லோட் பண்ணிக்கிறேன். முதல்ல காம்சேல ஃபஸ்ட்டு அந்த ரெமினி யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ரெமினி எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு நல்லாவே தெரியும். நம்ம ஃபோட்டோவை கொஞ்சம் கிளாரிட்டியாக இது பார்த்திங்கன்னா எடுத்து கொடுக்கும். அதுக்காக தான் இந்த ரெமினி யூஸ் பண்ணுறோம். யூஸ் பண்ணாதவங்க பேசிக் தான் இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் ஃபோட்டோ செலக்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த என்ஹான்ஸ் அப்படின்றது பார்த்தீங்களா, அந்த என்ஹான்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நேரம் லோட் ஆகும். அதுக்கப்புறம் என்ன இதில் ஒரு பிரச்சனை பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட ஆடு வரும். நான் வெயிட் பண்ணி தான் ஆகணும். இது பார்த்திங்கன்னா இப்போ நம்மளோட ஃபோட்டோவை க்ளீன் பண்ணி கொடுத்துருக்கு. டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா பிஃபோரு, இது பார்த்திங்கன்னா ஆஃப்டரு. டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதை ஜஸ்ட் இங்கிட்டு ஸ்க்ரோல் பண்ணால் போதும். அதுக்கப்புறமா இங்கே டவுன்லோட் சிம்பிள் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா மேலே, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தான் சேவ் அப்படிங்கிறத கொடுத்துக்குங்க. அதுக்கப்புறமா ஆட் வரும், வெயிட் பண்ணுங்கள். கொஞ்சம் நேரம் லோட் ஆகும். கீழே அந்த டிக்கு வர வரைக்கும் சேவ். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபோட்டோ சேவ் ஆயிடுச்சு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ ரூம் தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஃபோட்டோ ரூம் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணுறதுக்காக. இங்கே மூணாவதாக டிரான்ஸ்பரண்ட் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ சேவ் ஆன அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டு ரிமூவ் ஆயிடுச்சு. ஜஸ்ட்டு இந்த ஃபோட்டோவை ஒன்று கிளிக் பண்ணிவிட்டு கொஞ்சம் மேலே அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எதுக்காக பார்த்தீங்கன்னா, கீழே அந்த வாட்டர் மார்க் இருக்கும். நம்ம ஃபோட்டோவுக்கு மேலே இருக்கனால ஃபோட்டோவை க்ராப் பண்ண வேண்டி வரும். அதனால் இந்த ஃபோட்டோவை கொஞ்சம் மேலே வச்சிங்கன்னா அந்த வாட்டர் மார்க்கை மட்டும் நம்ம தனியாக க்ராப் பண்ண முடியும். ஓகே, அடுத்ததான் எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. இந்த சேவ் டு கேலரி அப்படிங்கிறத கொடுக்க மறந்துடாதீங்க. இந்த சேவ் டு கேலரி கொடுத்தா மட்டும்தான் உங்கள் கேலரியில் அது ஷோ ஆகும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேக்ரவுண்டும் ரிமூவ் பண்ணியாச்சு. உங்களுக்கு பேக்ரவுண்ட் எதுவும் ரிமூவ் பண்ண வேணாம், எனக்கு இந்த பேக்ரவுண்டே ஓகே தான் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த மூணாவது ஸ்டெப்புக்கு போய்க்கலாம். அடுத்ததான் மூணாவது பார்த்தீங்கன்னா கேன்வா யூஸ் பண்ண போகிறோம். இந்த கேன்வா எதுக்காக பார்த்தீங்கன்னா, இனி இந்த கண்டென்ட்டை பற்றி இதில் தான் நம்ம எழுத போகிறோம். கேன்வா ஓப்பன் ஆனதும் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே மேலே பார்த்தீங்கன்னா கஸ்டம் சைஸ் அப்படின்னு இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே பார்த்தீங்கன்னா வித்து ஹைட்டு அப்படின்னு இருக்குங்களா, அது மேலே பார்த்தீங்கன்னா 1080 இதை டைப் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை, அந்த ஸ்க்ரீனோ சைஸ் தான். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரெசன்டேஷன் அப்படின்னு காமிக்கிறதுல அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த சைஸ் நமக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்ததாக இதுக்கு பேக்ரவுண்டு உங்கள்கிட்ட ஆல்ரெடி நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா இதிலே ஏகப்பட்ட பேக்ரவுண்ட் இருக்கும். அதில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் நிறைய டெம்ப்ளேட் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. அது உங்களோட விருப்பம்.
நான் பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்ரெடி ஒரு பேக்ரவுண்ட் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பேக்ரவுண்ட் தான் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் ஆல்ரெடி உங்கள் கேலரியில் இருக்கிற பேக்ரவுண்டை எடுக்கணும்னா ஜஸ்ட் இந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கேலரி அப்படின்னு இருக்குங்களா, அதில் இமேஜை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் கேலரியில் இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாம் ஷோ ஆகும். அதில் நான் சேவ் பண்ணி வச்சுருந்த அந்த ஃபோட்டோஸை எடுத்துக்கிறேன். இனி இந்த ஃபோட்டோவை இந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி ஒரு ஃபோட்டோ வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு சேம் அந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணி கேலரியில் இருக்கிற அந்த ஃபோட்டோவை ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வாட்டர் மார்க்கை இப்போ ரிமூவ் பண்ணுறதுக்கு கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த க்ராப் அப்படின்னு இருக்குங்களா, அந்த க்ராப் கொஞ்சம் மேலே அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா க்ராப் ஆயிடுச்சு. இனி இந்த டன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இனி உங்கள் ஃபோட்டோவை அப்படியே ஜூம் பண்ணி இந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாக வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும். டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, உங்கள் கண்டென்ட் எதை பொறுத்து இருக்கோ அதுக்கான டெக்ஸ்ட்டை நீங்கள் சிம்பிளாக இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களோட வீடியோஸை வெளியே இருந்து பார்க்கும்போதே பார்க்குறதுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாகவும் இருக்கும். இது என்ன வீடியோ அப்படிங்கிறத புரிஞ்சுக்கவும் முடியும். இப்படி பண்ணுறதுனால நம்மளோட வீடியோவை நிறைய பேர் கிளிக் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்குது. எப்படி தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் நான் இந்த வீடியோ பார்க்கல, பண்ணியிருக்காங்களா அப்படின்னு தெரியல. நம்ம சேனல் தான் ஃபஸ்ட்டாக போடுறோன்னு தெரியல. அப்படி யாரும் இது வரைக்கும் வீடியோ போட்டு நான் பார்க்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம டெக்ஸ்ட் ஆட் பண்ணலாம். அதுக்காக இந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் அப்படின்னு இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டைலிஷான ஃபாண்ட் இருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரியான ஃபாண்ட் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணால் போதும், அதுலேருந்து நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். நான் இந்த ஃபாண்ட்டை தான் யூஸ் பண்ண போகிறேன், இதை கிளிக் பண்ணிக்கிறேன். அந்த தம்ப்நெயில் எதுக்காக செட் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த ஷார்ட்ஸ் வீடியோக்கு எப்படி தம்ப்நெயில் மேக் பண்ணுற அந்த வீடியோக்கு தான். ஸோ அதனால ஷார்ட்ஸ் தம்ப்நெயில் ஐடியாஸ் அவ்வளோதான் என்னோட டெக்ஸ்ட்டு. பெருசாலாம் எழுத போகிறதில்ல, சிம்பிளாக ஷார்ட்ஸ் தம்ப்நெயில் அந்த 3 கேரக்டர் தான் இருக்கும். இங்கே ஷார்ட்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இது எனக்கு வேணாம், அதை டெலீட் பண்ணிடுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வச்சுடுறேன். இதோட கலர் சேஞ்ச் பண்ணுறது ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா கலர் அப்படின்னு இருக்குங்களா, ஷார்ட்ஸோட கலர் பார்த்தீங்கன்னா ரெட் கலராக தான் இருக்கும். அதான் யூடியூப்ல அந்த ஷார்ட் சிம்பிள், அதனால் நான் ரெட் கலரை செட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தம்ப்நெயில். அதுக்காக இதையே நான் ஒரு காப்பி எடுத்துக்கிறேன். இல்லை உங்களுக்கு இந்த ஃபாண்ட் எதுவும் பிடிக்கலை, நான் வேறையே எடுத்துக்கிறேன் அப்படின்னா சேம் அந்த ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணி அந்த டெக்ஸ்ட்டில் போயிட்டு வேறு உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட்டை எடுத்துக்கோங்க. இப்போ நான் இதையே ஒரு டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன். டூப்ளிகேட் எடுக்கிறதுக்கு பெரிய விஷயம்லாம் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் பாக்ஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா டூப்ளிகேட் ஒன்று வந்துடும். அதுக்கப்புறமா இதை எரேஸ் பண்ணிவிட்டு இங்கே தம்ப்நெயில் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். இந்த ஃபாண்ட்டு மட்டும் தனியாக சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பண்ணலாம். அதுக்கு ஜஸ்ட் இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் அப்படின்னு இருக்குல்ல கீழே, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் நிறைய ஃபாண்ட் இருக்கும் ஸ்டைலிஷானது. உங்களுக்கு எந்த ஃபாண்ட் பிடிச்சிருக்கோ அந்த ஃபாண்ட்டை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணால் மட்டும் போதும். ஓகே, இந்த ஃபாண்ட்டை நான் இப்போ செலக்ட் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட கலர் சேஞ்ச் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு அடுத்ததாக ஐடியாஸ் அப்படிங்கிறதையும் டைப் பண்ணிக்கிறேன். சேம் இதை டூப்ளிகேட் எடுத்து எரேஸ் பண்ணால் போதும். அதுக்கப்புறமா அந்த ஃபாண்ட்டையும் சேஞ்ச் பண்ணிடுறேன். அடுத்ததாக இதோட கலரையும் சேஞ்ச் பண்ணிடுறேன். இதெல்லாம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஜஸ்ட்டு ஒரு ஐடியா மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும், இப்படியெல்லாம் பண்ணலாமா அப்படின்னு. உங்களால் இதை விட சூப்பரான தம்ப்நெயிலாக மேக் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட்ஸோட ஐக்கோனையும் செட் பண்ணலான்ட்டு இருக்கேன். இதிலே இந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா எலமெண்ட் அப்படின்னு இருக்குல்ல, உங்களுக்கு எந்த ஐக்கோன் வேணுமோ இங்கே நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா கிடைக்கும். இப்போ யூடியூப் ஷார்ட்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். ஆனால் இதில் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நல்ல சூப்பரான ஐகான்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளால் ஃப்ரீயாக யூஸ் பண்ண முடியாது. அதெல்லாம் பே பண்ணால் தான் யூஸ் பண்ண முடியும்னு காமிக்கும். அதுதான் இதில் ஒரு பிரச்சனையே. ஆனால் இதில் ஐகான்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹெச்டி குவாலிட்டியெல்லாம் நல்லாவே இருக்கும். ஆனால் அதெல்லாம் யூஸ் பண்ண தான் முடியாது. இங்கே பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் ஐகான்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரோவில் தான் இருக்குது. அதெல்லாம் பே பண்ணால் தான் கொடுப்பாங்க. அதெல்லாம் இதை யூஸ் பண்ணிக்க முடியாது. நான் என்ன பண்ணுவேன் பார்த்தீங்கன்னா, பிக்சார்ட் ஓப்பன் பண்ணிக்குவேன். இதில் அந்த எடிட் ஃபோட்டோவை கிளிக் பண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா அந்த டிரான்ஸ்பரண்ட், அதாவது இந்த பேக்ரவுண்டுன்னு போட்டிருக்குல்ல, டிரான்ஸ்பரண்டான பேக்ரவுண்டு, அதை கிளிக் பண்ணி
அதில் ஒன்று ஓப்பன் பண்ணிடுவேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டிக்கர்ஸ்ன்னு இருக்குல்ல, இதிலேருந்து நமக்கு எந்த ஐக்கான்லாம் வேணுமோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பிக்சார்ட்லேயே இருக்கும். அதை நான் சர்ச் பண்ணிவிட்டு அதை கிளிக் பண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக ஜூம் பண்ணி வச்சுட்டு டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா உங்கள் கேலரிக்கு வந்துடும். அதை நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் இந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணி இந்த கேலரின்னு இருக்குது பார்த்தீங்களா, அங்கே அந்த ஃபோட்டோ சேவ் ஆகிருக்கும். அதை இந்த மாதிரி கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். இதிலேயே கொஞ்சம் டூப்ளிகேட் எடுத்து இந்த மாதிரி இந்த இடத்துலலாம் வச்சுக்கிறேன். வேணும்னா இங்கேயே வச்சுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இடம் இருக்குது, அந்த கேப்பில் அப்படியே ஷார்ட்ஸ் வச்சுக்கிறேன். ஓகே, இவ்வளோதான். இதுக்கப்புறமா இனி உங்களுக்கு என்ன எடிட் பண்ணுமோ நீங்கள் எதாவது எழுதணுன்னா எழுதிக்கிங்க, இல்லை உங்கள் யூடியூப் லாகோ வைக்கணும்னா இதே மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ நான் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே ஏரோ மார்க் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் அப்படின்ட்டு இருக்கும். இங்கே மேலே பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ஸ்டாண்டர்ட் அப்படின்ட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஜேபிஜி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இங்கே டவுன்லோட் கொடுத்துங்க. வேறு எந்த செட்டிங்கும் சேஞ்ச் பண்ண வேணாம். ஓகே, இப்போ நம்ம தம்ப்நெயில் பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இதை க்ளோஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திரும்ப விஎன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் நம்ம ஆல்ரெடி எடிட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கவர் அப்படின்னு போட்டிருக்குல்ல, ஒரு பென்சில் சிம்பிள் போட்டு அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா லைப்ரரி அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரீப்ளேஸ் அப்படின்னு இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா உங்களுக்கு டேரெக்ட் இந்த மாதிரி கேலரிக்கு ஷோ ஆயிரும். இப்போ நம்ம எடிட் பண்ணி வச்சு அந்த தம்ப்நெயிலை கிளிக் பண்ணிக்கிறேன். இனி நீங்கள் அந்த டிக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கேயும் சேம் அந்த டிக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம தம்ப்நெயில் ரெடி ஆயிடுச்சு. இனி இதில் ஏதாச்சும் கலர் கரெக்ஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். விஎன்லேயே கலர் கரெக்ஷன்லாம் பண்ணிக்கலாம். எதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் அதை டிக் கொடுத்துட்டு நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா மேலே இருக்கிற அந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. இதில் உங்களோட வீடியோ குவாலிட்டியை நீங்கள் செட் பண்ணி வச்சிங்க. நான் பார்த்தீங்கன்னா ரெசல்யூஷன் 1080pயில் வச்சுருக்கேன். FPS பார்த்தீங்கன்னா 60 FPS வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா பிட் ரேட்டு ஆட்டோமேட்டிக்காக அதுவே கால்குலேட் பண்ணிக்கும். இல்லை உங்களுக்கு இதை விட குவாலிட்டி வேணும், அதாவது MP தான் இன்க்ரீஸ் ஆகும், MP வேணும் அப்படின்னா நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அப்லோட் பண்ணும்போது யூடியூப் பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸ் பண்ணி விட்ரும். அதனால் இந்த பிட் ரேட்டே இருக்கட்டும், நீங்கள் எதுவும் சேஞ்ச் பண்ண வேணாம். இந்த டிக் மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அது சேவ் ஆகிரும். நெக்ஸ்ட் இந்த சேவ் ஒன்லி அப்படிங்கிறத கிளிக் பண்ணி சேவ் பண்ணிடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோவை நீங்கள் அப்லோட் பண்ணிடுங்க. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி வீடியோஸ் இது வரைக்கும் நான் பார்க்கல, இப்போ தான் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.